அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். நாணயங்களின் காவலன், நாணயங்களின் நாயகன், நாணய களம். நாணய களம் என்கின்ற ஒரு களத்தில் களமாடி கொண்டிருப்பவன் என்றெல்லாம் சொல்வதற்கு எனக்கு ஆசை. அந்தளவுக்கு நாணயத்தின் மேலே ஒரு பாசமும் பற்றும் பரிவும் நேசமும் அன்பும் காதலும் கலந்துருக்கிறது. என்ன செய்ய, இறைவன் நம்மளை அப்படி படைச்சிட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு இந்த காயின்ஸ் அண்ட் கரன்சினா ஒரு போதை. வாங்க பார்ப்போம். ஒரு அழகான சனிக்கிழமையில் டுடே அரைவல், இன்று வந்த நாணயங்கள் மற்றும் ஒரு நாணயத்தை உடைக்காமல் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பணத்தாள்கள் கொஞ்சம் ரேர் கவர்னரில் நிறையவே ரேர் கவர்னர். எல்லாமே குட் கண்டிஷனு. ஒரு சில தாள்களில் ரேஸாக பேனாட்டு எழுதியிருக்கு. நாட் யூஎன்சி கரன்சி. ஆனால் இந்த கவர்னர் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் டிமாண்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ரேட்டு குறைச்சி இன்றைக்கி ஒரு பதிவு போடுவோம்னு போட்டேன். இது எல்லாமே கேஆர் பூரி. ஒயிட் ஸ்ட்ரிப் நோட். மேலே லேசாக எழுதிருக்கு வருங்கன்று. ரூபாயில் தான் கூட்டல் கழித்தல் தான் போட்டிருக்கேன். 10-19-63 AM 21 கேஆர் பூரி. நல்ல அழகான கரன்சியில் மூலையில் லேசாக எழுதியிருக்கிறேன். 101963 1963. பின்பக்கம் காமிச்சிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் விலை கூட கரன்சி. நீங்கள் பின்னால் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. பின்னாலையும் அந்த மாதிரி எழுத்துலாம் இல்லை. நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. கேஆர் பூரி ஒன்று இருக்கட்டும். அங்கிட்டு ஒரு ஜெகநாதன் ஃபுல் ஒயிட் ஸ்டிப்பு. நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. அடுத்து ஒரு கேஆர் பூரி. ஒரு 295 ஏதோ 895 எழுதியிருக்கு. 58805 AJ13. இது இன்செட்லாம் இல்லை, எல்லாம் பிளேன் இன்செட்டு. பின்பக்கம் பார்த்துக்கோங்க. ஒரு கேஆர் பூரி. அது ஒரு ஜெகநாதன் 36-32-60 AC3. இதில் எந்த ரிமார்க்ஸபிளும் கிடையாது. பின்பக்கம் இது ஜெகநாதன் கையெழுத்து போட்டது. கேஆர் பூரிலேருந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. இது ஒரு கேஆர் பூரி. பின் பக்கத்தில் ஓல் இருக்குது. ஒரு 3 சைபர்னு ஏதோ எழுதியிருக்கு. AJ20 21-661 21-661. பின்பக்கம் டேம் 660091. எங்கள் ஃபேன்சி நம்பர் மாதிரி ஒரு நம்பரு. AG63 100 rupees கேஆர் பூரி 660091 அப்படிங்கிற நம்பர். இது கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கேஆர் பூரி 514468 468 அந்த மாதிரி. AH58. எந்த கரன்சியை காமிக்கிறோன்னா அந்த கரன்சி தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த கரன்சி எந்த நம்பர் தேவையோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சு விட்டுடலாம். கேஆர் பூரி வெரி டிமாண்டு கவர்னர். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 980-100 980-100 சொல்ல முடியாது. 980-100 WA56 ப்ரீஃபிக்ஸு. ஜெகநாதன் கையெழுத்து போட்டது. நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு கேஆர் பூரி. இது ஏ இன்செட். மற்றதெல்லாம் பிளேன் இன்செட்டு.
இது ஏ இன்செட்டு. இது வந்து ஐஜே பெடல், கேஆர் பூரி கிடையாது, ஐஜே பெடலு. AC42 லேசாக ப்ளூ இங்கில் எழுதியிருக்கு. இதில் யூஎன்சி வேணுமா இருந்தாலும் இங்கே வாங்கிக்கோங்க, யூஸ்டு தான் இருக்குது, வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் விலை மாற்றங்கள் உண்டு. இப்போ இதில் உங்கள் ஐஜே பெடல் வச்சுட்டேன், கேஆர் பூரி வச்சுட்டேன். ஜெகநாதன் 121350 AD 98 பிளேன் இன்செட்டு. ஜெகநாதன் கையெழுத்துப்பட்டது. பின்னாடி ஃபுல்லாக பக்காவாக குட் கண்டிஷனு. இதில் அடுத்து நரசிம்மன் வேணும்னா நரசிம்மன் வாங்கிக்கோங்க, ஜெகநாதன் வாங்கிக்கோங்க, நரசிம்மன் வாங்கிக்கோங்க, ஐஜி பெடல் வாங்கிக்கோங்க, கேஆர் பூரி வாங்கிக்கோங்க. 4 கவர்னர் வச்சுருக்கேன். எல்கேஷா வேறு இருக்குது தனியாக. கேஆர் பூரி AH 16892,415 பேக் சைட் ஃபுல் குட் கண்டிஷனான கரன்சி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கேஆர் பூரி பிளேன் இன்செட்டு AH 27 50 43 59 50 43 59 பேக் சைட் ஃபுல் குட் கண்டிஷன். கேஆர் பூரி தான். பிளேன் இன்செட்டு 163136 அல்லது 163136. இது ஒரு ஃபேன்சி நம்பர். இதில் 163 136 AG 31 பேக் சைட். உங்களுக்கு எந்த கரன்சி வேணுமோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஒரு 8 காயின்ஸ் வந்திருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் காயின்ஸ். இதில் இருக்கிறவங்க எல்லாமே பின்பக்கம் மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போயே பார்த்துக்கோங்க, பின்பக்கமே பார்த்துக்கோங்க. விஜய அப்படின்னு எழுதியிருக்கு, தெலுங்கு மொழியில் விஜய அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பக்கம் ஒரு அம்மன். இந்த அம்மன் பேர் பிரகதாம்பாள் அப்படிங்கிற பேர். இதை நீங்கள் நாணயமாக இனிமேல் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய பூஜை அறையில் இதை வைக்கலாம். பிரகதாம்பாள் அப்படின்னு இதை வைக்கலாம். யாரும் இது என்ன காசு அப்படிம்பாங்க. இது சாமி காசு, பொட்டு காசு. இது அம்மன் காசு அப்படின்னு தான் உண்மையான பேர். இதுக்கு பேர்னவர் அம்மன் காசு. ஏன் அம்மன் காசு? இதில் பிரகதாம்பாள் இருக்காங்க, அதனால் உங்களுக்கு அம்மன் காசு. இந்த காசு எந்த வருஷத்து வரைக்கும் மக்கள் புழக்கத்தில் இருந்துச்சு? 1947 சுதந்திரம் அடைகிற வரைக்கும் மக்கள் புழக்கத்தில் இருந்துச்சு. ஹைதராபாத் நிஜாம் மாதிரி இவங்க ஒரு தனி சமஸ்தானம். இவங்க வந்து இந்த நாணயம் அச்சடித்து மக்கள் புழக்கத்தில் விடுவதற்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இவங்க அனுமதி வாங்கி வச்சுருந்தாங்க. இது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயம். இந்த நாணயம் புதுக்கோட்டை தொண்டைமான் வகையறாவால் புழக்கத்தில் இருந்தது. அந்த தொண்டைமான் வகையறாக்களுக்கு குலதெய்வம் இந்த பிரகதாம்பாள். புதுக்கோட்டை போனீங்கன்னா அங்கே உள்ள கல்லூரிகளுக்கு பிரகதாம்பாள் கல்லூரி என்று பெயர். இதுக்கு அம்மன் காசு என்று இன்னொரு பேரும் உண்டு. ஒரு காசு, அம்மன் காசு, பொட்டு காசு, சாமி காசு எல்லாம் இதுக்கு பேர் தான். இதை வந்து பிராமணர்கள், அந்தணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் அப்படி சொல்லலாம். பார்ப்பனர்கள் இவங்கள்லாம் இந்த இது செய்வாங்கள்ல, சில வீடுகளில் போய் புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுது இந்த நாணயத்தை அவர்களுக்கு மக்கள் பரிசாக வழங்குவார்கள். தான தர்மம் போடுவதற்கும் இந்த நாணயத்தை அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். ஒரு அற்புதமான அம்மன் காசு. 8 நாணயம் வந்துச்சு, பார்த்துக்கோங்க. பிரகதாம்பாள். அந்த பக்கம் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கும். ஏன்னா இவங்க ஆந்திராவிலிருந்து வருகை புரிந்தவர்கள். நான் பேசுவதிலெல்லாம் வரலாற்று குறிப்புகள், என்னுடைய சொந்த கருத்து கிடையாது.
ஆந்திராவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வந்த யானை பராமரிப்புக்கு இங்கே வந்தவர்கள் இங்குள்ள அவர்களுடைய திறமை எல்லாத்தையும் மக்களிடமும் மன்னர்களிடமும் பறைசாற்றி மன்னர் பொறுப்பை பெற்றவர்கள். தொண்டைமான் வகையறாக்கள் என்று தனிப்பட்ட ஒரு சமுதாயமும் உண்டு. போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு மன்னர்கள். இவர்களோட அரண்மனையெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. அதில் தான் கலெக்டர் ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பத்தில் ஏதேனும் நல்ல நிகழ்ச்சியோ அல்லது மற்ற நிகழ்ச்சியோ நடந்தால் அந்த அரண்மனையை ஒரு நாள் காலி செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு, வாய்மொழி உத்தரவோ எழுத்துமூல உத்தரவு ஒன்று இருக்கின்றது. முன்னாள் முதல்வர் அவர்கள் தமிழக அரசை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது புதுக்கோட்டை தொண்டைமான் வகைராவில் ஒரு மன்னர் அமரராகிவிட்டார். அந்த மன்னரின் பூத உடலை மக்கள் பார்வைக்கு வைப்பதற்காக அந்த அரண்மனை முன்பு கொண்டு வந்துள்ளார்கள். அங்கு வைக்கக்கூடாது என்று அந்த அரண்மனையில் இயங்கி கொண்டிருந்த அந்த அலுவலக ஊழியர்கள் சொல்லிவிட்டார்கள். தகவல்கள் முதலமைச்சருக்கு தெரிந்தது. ஒரு 3 மணி நேரம் தான் டைமு. அந்த அரண்மனையை காலி பண்ணி கொடுக்க சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அங்கே மன்னரின் உடலை வச்சு லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடித்தாங்க. புதுக்கோட்டைக்காரங்க நிறைய பேர் மேயராக இருந்திருக்காங்க. மேயராக இல்லை, சாருபாலா தொண்டைமான் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்புறம் நிறைய அவங்களுக்கு அதில் ஆஸ்திரேலியாவில் சிட்னி தொண்டைமான்னே ஒரு தொண்டைமான் இருக்கார். நம்ம புதுக்கோட்டை தொண்டைமான் தான். ஆஸ்திரேலியாவின் தலைநகர் சிட்னி. அங்கே பிறந்ததுனால அவருக்கு பேர் சிட்னி தொண்டைமான்னு. சொந்த பந்தங்கள் எல்லாமே ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க நிறைய பேர். இப்போது காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக பணிபுரிஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. ஒரு உயர்ந்த குடும்பம், மக்களால் ஒரு நேசிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம். வரலாறை, புதுக்கோட்டையை தொடாமல் தமிழக வரலாறை நீங்கள் எழுதவே முடியாது. எப்படின்னா கட்டபொம்மனை அங்கே தான் பிடிச்சி கொடுத்தாங்க. நம்ம பியு சின்னப்பத்தேவர், புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை மகன் சின்னப்பத்தேவர். அவர் சொந்த ஊர்லாம் புதுக்கோட்டை தான். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டையை தொடாமல் தமிழக வரலாறு எழுத முடியாது. அந்தளவுக்கு புதுக்கோட்டையில் வரலாற்று பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கின்றன. தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். தற்போது அரசியலிலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாவட்டம் தான். சில விஷயங்கள் மனசில் உள்ளதை உங்களை அப்படியே பகிர்ந்துக்கிட்டே வரேன். நீங்கள் அதை உள்வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த நாணயம் வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விலையை விட கம்மியாக தான் கொடுப்பேன். இதுவும் நீங்கள் எதிர்பார்த்த விலையை விட கம்மியாக தான் கொடுப்பேன். இதனுடைய விலைகள்லாம் வேறு. இந்த கேஆர் பூரியோட விலைகள்லாம் வேறு. நீங்கள் வெளியே வாங்க முடியாது. ஒரு குட் கண்டிஷன், அதாவது யூஎன்சி இல்லாமல் ஒரு குட் கண்டிஷன் கரன்சி வாங்கினோம்னா குறைஞ்சது 1000 ரூபா வேணும். யூஎன்சியாக இருந்ததுன்னா 2500 3500 வேணும் கேஆர் பூரி வாங்கினோம்னா. இது ஒரு நண்பரிடம் கொஞ்சம் விலை குறைவாக கிடைத்தது. விலை குறைவாக வாங்கியுள்ளேன். விலை குறைவாகவே உங்களுக்கு தருவேன். கிடைக்கிறதுக்கு தக்கன நம்ம விலைக்கு விற்கிறது. கொஞ்சம் டிமாண்டாக வாங்கினா டிமாண்டாக விற்கிறது, குறைச்சி வாங்கினா குறைச்சி. இது அம்மன் காசு வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. மொத்தமே 8 காசு தான் இருக்குது. இது இன்றைக்கி வந்ததுன்னா என்னுடைய சேகரிப்பில் ஒரு 4 நாணயங்கள் இருக்கின்றன, பழைய நாணயங்கள் இருக்கின்றன. அது வரலாறோடு சேர்த்து எழுதி வச்சுருப்பேன் அதில். நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.